ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்ல லவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் வீட்டில் செல்வம் பெருக சில எளிய வழிமுறைகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம வீட்டில் செல்வம் பெருக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் செல்வம் பெருக வெள்ளிக்கிழமை எந்த டைமில் நம்ம வீட்டில் உப்பு வாங்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம குறிப்பிட்ட அந்த டைமில் உப்பு வாங்கணுன்னா நம்ம வீட்டில் செல்வம் மிக எளிமையாக சேரும். நம்ம மற்ற நாட்களில் செய்யும் வழிபாட்டினை விட வெள்ளிக்கிழமை செய்யும் வழிபாட்டிற்கு மகத்துவம் அதிகம். குறிப்பாக செல்வம் சார்ந்த பிரச்சனைகள் தீர வெள்ளிக்கிழமை வழிபாடு மிக முக்கியமானதாகவும் மங்களகரமாகவும் கருதப்படுகிறது. உப்பை பயன்படுத்தி செய்யும் பரிகாரங்கள் பல மடங்கு அதிக பலனை கொடுக்கும். உப்பினை வைத்து செய்யும் பரிகாரங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதுடன் தெய்வீக சக்தியையும் ஈர்த்து நம் வீட்டில் செல்வம் தங்க வழிவகுக்கும். ஜோதிட சாஸ்திரப்படி பிரச்சனைகள் தீர்வதற்காக பரிகாரங்கள் செய்வதற்கும் பயன்படுத்தப்படும் மிக முக்கியமான பொருட்களில் ஒன்று உப்பு தான். உப்பிற்கு நல்ல விஷயங்களை ஈர்த்து தீய சக்தி அடிக்கக்கூடிய தன்மையும் உண்டு. உப்பினை மிக குறிப்பிட்ட முறைகளில் பயன்படுத்துவதன் மூலம் நம்முடைய வாழ்வில் பலவிதமான நன்மைகளை பெற முடியும். அந்த வகையில் வீட்டில் செல்வம் சேர உப்பை எந்த டைமில் வாங்கணும்னா, வெள்ளிக்கிழமையில் காலையில் 7 முதல் 8 மணி வரையிலான நேரத்தில் உப்பினை வாங்கி கொண்டு நேராக பூஜை அறைக்கு சென்று பூஜை அறையில் வைத்து வணங்கிவிட்டு பின்பு சமையல் அறை எடுத்து செல்ல வேண்டும். இவ்வாறு நம்ம உப்பு வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா 15 நாளைக்கு ஒருக்காவோ இல்லை வாரம் ஒரு முறையோ இந்த டைமில் உப்பு வாங்கி இந்த பரிகாரத்தை நம்ம தவறாமல் செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம வீட்டில் செல்வம் பெருகி கொண்டே இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட ஃபஸ்ட் லைனில் கேட்ட அந்த பாட்டோட ஃபஸ்ட் லைன் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? வாங்க நீங்கள் கண்டுபிடிச்சது கரெக்டானு செக் பண்ணலாம். Thanks for watching. Bye.